என்னாச்சு தே? அம்மா வந்ததுலேருந்து இப்படி ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்களே. என்னாச்சு தே? ஏதோ பயந்த மாதிரி இருக்காங்க. நெட்டவழியத்தை சொல்லுங்க தே. காலையிலேயே அம்மா எங்கே போனாங்க? ஏன் இப்படி இருக்காங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ கொஞ்சம் வெந்நி இருந்தால் கொண்டு வரியா அம்மாக்கு? சரிங்க தே. ஒன்றும் இல்லைல்ல தே. அப்பா ஊர வெளியூர் போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை பூமாரி, பயப்படாத. போயிட்டு வாம்மா. போ, தண்ணி கொண்டு வா. ஏ சந்திரா, என்னாச்சு உனக்கு? சொல்லு, என்னாச்சு? சொன்னா தானே தெரியும். மூஞ்ச எப்படி தூக்கி வச்சிருந்தேனா? சொல்லு, என்னாச்சு? நான் என்னன்னு சொல்ல எம்மா, ஒரு பியாய் இருக்கு பத்தியா? நான் அந்த சொல்லி தரேன் பாரு எப்படி இருந்துன்னு. கிட்ட வந்து பாட்டு பிடிக்க பத்துக்கோ. உங்ககிட்ட நின்றுச்சு, நம்ம தாமராக்கா கிட்ட நின்றுச்சு, உமாக்கா கிட்ட நின்றுச்சு. என்கிட்ட வந்து நின்று பாட்டு பிடிச்சி விட மாட்டேன்னு சொல்லிச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே பயம் கொடுத்துட்டுமா. அது அது எப்படி இருந்து தெரியுமா? இதேமாரி ஒரு வெள்ளை துணியை போட்டு அது கண்ணு மூக்கும் காது வச்சா எப்படி இருக்குக்கா? அதே மாதிரி இருந்து எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இன்னும் இந்த நெஞ்சுக்குள்ளே படப்படப்படம் தீரலக்கா. அப்புறம் மயங்கி விழுந்தேன், அது மாத்திரம் ஞாபகம் இருக்குது. எப்படிக்கா நாங்கள் வீட்டுக்கு வந்தேன்? உமாக்கா, நெட்டவள்ளி, என்கிட்ட இருங்க, எங்கேயும் போயிடாதீங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது. துணியை கீழே போடு. நீ வெள்ளை துணியை தூக்கி தலையில் போட்டு கிடக்க. எப்படிக்கா எனக்கு கொண்டு வந்தீங்க? நல்ல வேலை என் வீட்டுக்காரர் இல்லை, வெளியூர் போயிருக்காரு. இருந்தாருன்னா போய் இன்னும் கொன்று போடுவார். அது நாங்கள் ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம்மா. என் மகள்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாதீங்கக்கா. அவள் சும்மையே அந்த பிள்ளை பயப்படும் பார்த்துக்கோங்க. இது ஏதாவது சொல்லியாச்சுன்னா அப்புறம் என்னை பார்த்தே பயந்து ஓடும். அம்மா, என்ன ஆச்சுமா உனக்கு? எப்பவும் போல இல்லை. காலை நீ எங்கே போனேன்? இந்த காப்பி குடி. காப்பி எப்படி மக்களே போட்ட? காப்பி நான் போடலம்மா. அந்த ஃப்ளாஸ்கில் நேற்று நைட் நீ போட்டு வச்சுருந்தேல்ல, அது இருந்து அதெல்லாம் கொண்டு வந்தேன். அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குமாக்கா? பைத்தியக்காரி மாரி இருக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் லேசாக அப்படிதாம்மா இருக்கு. ஏம்மா, உனக்கு என்னாச்சு இப்படி இருக்க? பேரஞ்சாப்புல பேரஞ்ச மாதிரிட்டு இருக்கேன். உனக்கு அப்படியே தெரியுது. ஒரு பிள்ளைல அம்மை கழியிலேன்னா எம்மா எப்பான்னு தலையை மாட்டிலையும் கால் மாட்டிலையும் வந்து இருக்கும். இது பேர் பல்லா கணிச்சுக்கிட்டு இருக்கு. காலையிலே பூ மாதிரி அறுப்பு வாங்கிட்டு இருக்கா. நம்மள ஒரு என்ட்ரன்ஸை போடுவோம். எம்மா, உனக்கு என்ன ஆச்சுமா? ஏம்மா இப்படி இருக்க? காலையிலே இவ்வளவு வேற எல்லாரும் வீட்ல இருக்காரே, வந்து இருக்காங்க. என்னம்மா, என்ன ஆச்சு சொல்லுமா. உன் பிள்ளை நான் இருக்கேம்மா. பூமா, எப்படி ஆக்டிங்? போறாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பு பத்தியா? இதான் என் புள்ள. என் முகத்தை கண்டுட்டு எப்படி என்கிட்ட வந்து இன்னைக்கு நிக்கி வருத்தமாக இருந்தாலும் ஆறுதலாக பேசு பத்தியா? இதான் என் புள்ள. இதுவும் இருக்க பல்ல 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 காணிச்சுக்கிட்டு எந்த நேரமும். ஒன்றும் இல்லை மக்கா, அம்மா பிச்சி பூ தோட்டத்துக்கு போயிருந்தேனா, பூ பறிக்கலான்னு. அங்கே பேய். அது ஒன்றும் இல்லை கலை. நாங்களாம் பூ பறிக்கலான்னு அந்த மீனாட்சி பாட்டி ஒருத்தவங்க கொண்டுல அவங்க தோட்டத்துக்கு பறிக்க போனோம் காலையிலே. அப்போ போன இடத்துல உங்கள் அம்மா வந்து பிச்சி பூ நிறைய பறிச்சா. அப்போ நான் பியாயெல்லாம் நிற்க போகு பார்த்துன்னு சொல்லி பயம் காட்டினேன்னா, அப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் திரும்பின்னு பேன்னு வச்சேன்னா பயந்துட்டாங்க. அதுதான் கூட்டிகிட்டு வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லைப்பா. சரி, நீங்கள் போவாங்க. அம்மா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். போயாமலாங்க கொஞ்சம் முடியலன்னு என்ன வருத்து வருது பிள்ளைகளம்மா. இதெல்லாம் என்னென்ன நாளைக்கு என்ன பார்க்க போவோ தெரில. போங்க ஒளிஞ்சாங்க. சும்மா இருங்க, பையனை மிஸ் பண்ண செய்ய. ரெண்டு பேரும் போயிருங்க, கண்ணில் பற்றாதீங்க. ஒருத்தி என்னன்னா கண்ணில் பைத்தியம்னு சொல்லுவா, நீ என்னடான்னா இப்போ கிறுக்காக்கு என்ன போட்டு போங்கள ரெண்டு பேரும். கலை, பூமா, ரெண்டு பேரும் போங்க மக்களே. அம்மா கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் படுத்தா சரியாகும். போங்க என்ன. மண்டைக்கு ஒன்றும் சரியில்லாம இல்லையே, நல்லா தானே இருக்காங்க. போறியா என்னல? அடுத்த மிதி வாங்க போறியா? போல மண்டைக்கு வெளியிலையா? மண்டைக்கு எப்ப நான் போயிரியேப்பா.
சரி பிள்ளைகள்கிட்ட கோவப்படாத சந்திரா. சரி ஒன்றும் இல்லை சரியா, சாமியை நினச்சிட்டு பாடு, கொஞ்சம் ஒன்றுலாம் சரியாயிரும். அது பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த மல்லிகைப்பூ பிச்சிப்பூ தோட்டத்துலலாம் அந்தி நேரமும் போகக்கூடாது, அதிகாலையிலையும் போய் நிற்கக்கூடாது, தனியாக போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது அந்த பூ மனம் இருக்க பற்றியா, மனத்துக்கு ஏதாவது அங்கே நிற்கும், நம்ம போனால் நம்ம கூடயே வந்துடும்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார்லாம் சொல்லும் பார்த்துக்கோ. அப்படியா உமாக்கா? எனக்கு பயமாக இருக்குக்கா, ஏதாவது என் கூட தான் வந்திருக்குமாக்கா, பயமாக இருக்குது. பிள்ளைகளையும் வச்சுருக்கேன், என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையாக்கா. பூ பறைக்க போய் பெரிய வினையெல்லாம் ஆகிப்போச்சு. ஒன்றும் இல்லை சந்திரா, பயப்படாத. சாமி நல்லா நினச்சிட்டு பாடு, வேற ஒன்றும் இல்லை இல்லையா. போய் வேலையை பாரு, எப்பவும் போல எல்லாம் சரியாயிரும். பிஐ இங்கே இருக்கு, நம்ம தான் பிஐக்கெல்லாம் பயந்தா முடியுமா? வாங்கிட்ட வந்து நின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஆளுனால நீ அட்வைஸ் பண்ணதான் செய்வ. சரி சந்திராக்கா, பயப்படாத, ஒன்றும் இல்லை. எந்த பிஐயும் வராது, ஆவியும் வராது. அப்படியே ஏதாவது ஆவி வந்தாலும் என்கிட்ட சொல்லு. அதை இட்லி கொப்பரையில் வச்சு நல்லா அவிச்சு போடுங்க, அது தலை வச்சு ஓடி போவோம். ஒன்றும் பயப்படாதக்கா, ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, பயமாக தான் இருக்குது. சரி